ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கோயம்புத்தூரில் இருந்து நெல்லைக்கு நேற்று இரவு அரசு பஸ் புறப்பட்டது. தூத்துக்குடி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 25 வயது இளம்பெண் பஸ்ஸில் ஏறினார். அந்த இளம்பெண் கோவையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார். விடுமுறைக்காக ஊருக்கு புறப்பட்டார். அந்த பஸ்ஸில் கண்டக்டராக 43 வயதான மகாலிங்கம் என்பவர் பணியில் இருந்தார். மகாலிங்கம் கோவையைச் சேர்ந்தவர். அனைவருக்கும் டிக்கெட் கொடுத்து முடித்ததும் இளம்பெண் பக்கத்தில் காலியாக இருந்த சீட்டில் போய் கண்டக்டர் உட்கார்ந்தார். ஐடியில் வேலை பார்க்குறீங்களா என நைஸாக பேச்சு கொடுத்தார். பிறகு இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இளம்பெண் முறைத்ததும் கண்டக்டர் நழுவி சென்றார். எப்பா கத்தி அசிங்கப்படுத்தலை, தப்பிச்சிட்டோம் என நினைத்து அதன் பிறகு தன் வேலையை பொறுப்பாக பார்க்க துவங்கினார் கண்டக்டர். சத்தம் போட்டு சண்டை போட்டு நடுவழியில் பிரச்சனை செய்ய வேண்டாம், ஊருக்கு போனதும் பார்த்துக்கலாம் என முடிவு செய்த இளம்பெண் நடந்ததை குடும்பத்தினருக்கு வாட்ஸ்அப் மெசேஜாக அனுப்பினார். இன்று அதிகாலை 4 மணிக்கு பஸ் நெல்லை புதிய பஸ் நிலையத்திற்குள் நுழைந்தது. பஸ்ஸை விட்டு எல்லா பயணிகளும் இறங்கினர். இளம்பெண்ணும் இறங்கி சென்று விட்டார். அப்பாடா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு என்று நினைத்தபடி இறங்கிய கண்டக்டருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஐடி பெண் ஊழியருடன் அவர் குடும்பத்தினர் 4-5 பேர் பஸ்ஸுக்கு அருகில் நின்றிருந்தனர். கூட போலீசாரும் நின்றிருந்தனர். செல்போனில் வீட்டுக்கு தகவல் சொல்லிவிட்டாள். போலீஸுக்கும் விவகாரம் போய்விட்டது என்று கண்டக்டருக்கு நன்றாகவே புரிந்து போனது. கண்டக்டரை அடிக்க பாய்ந்தனர் இளம்பெண்ணின் குடும்பத்தினர். தன்னிடம் மோசமாக நடந்த கண்டக்டரை இளம்பெண் திட்டி தீர்த்தார். இளம்பெண்ணின் குடும்பத்தினரிடமிருந்து கண்டக்டரை போலீசார் மீட்டு ஜீப்பில் ஏற்றினர். கண்டக்டர் மகாலிங்கத்தை மேலப்பாளையம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். இளம்பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்டது உறுதியானது. போலீசார் கண்டக்டர் மகாலிங்கத்தை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். தன்னிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட கண்டக்டரை அமைதியாக இருந்து போலீசில் சிக்க வைத்த இளம்பெண்ணின் சாமர்த்தியத்தை மற்ற பயணிகள் பாராட்டினர்.